இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் வெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பெற்றதை நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், நமக்கும் ஒரு அழைப்பையும் கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய திராட்சை தோட்டத்திலே ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்ததை அவர் நமக்கு உணர்த்துகிறார், வழிகாட்டுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய உலக பிரகாரமாக நம்முடைய குடும்பம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றையும் செய்கிறோம், எல்லாவற்றையும் செய்ய வேண்டுமென்று ஏங்குகிறோம். அவைகளில் குறைவுகள் காணப்படும் போது நாம் கண்ணீர் விடுகிறோம். அதே போல் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியிலேயும் பொறுப்பிலையும் நாம் செய்ததை நிறைவேற்றவில்லையே என்கிற ஏக்கம், கண்ணீர், கவலை, கர்த்தர் கொடுத்ததை நான் முழுமைப்படுத்தவில்லையே என்கிற ஏக்கம் நம்மிடத்தில் உண்டா? அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தம் எருசலேமுக்கு ஆண்டவர் போகச் சொல்லுகிறார். போகும்போது அவனுடைய உள்ளத்திற்குள்ளே ஒரு வேதனையான சூழ்நிலைகள் உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறான். அங்கே சொல்கிறான், நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியலை, ஆனால் ஒன்று மாத்திரம் உணர்கிறேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் என் இயேசு எனக்கு கொடுத்த பொறுப்பு, என் இயேசு என்னிடத்தில் எதிர்பார்க்கிற பொறுப்பு, அதை நான் தான் செய்ய முடியும் என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்பு கொடுத்த பொறுப்பு. அதை சந்தோஷத்தோடு முடிப்பேன். பாடுகள் தான், கஷ்டங்கள் தான், அநேக கண்ணீர் தான், ஆனால் சந்தோஷத்தோடு முடிப்பேன், சந்தோஷத்தோடு முடிப்பேன். இந்த கால வேளையில் நாமும் ஆண்டவருக்காக வாழக்கூடிய காரியங்கள், இந்த உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக சூழ்நிலைகள் துக்கம் நிறைந்ததாக இருக்கிறது, உபத்திரவம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, சந்தோஷத்தோடு முடிப்பதற்கு, என்னுடைய உயிரை கூட ஆண்டவருடைய பணியை முடிப்பதற்கு என் ஜீவனை கூட, தாவீது சொல்கிறான் அல்லவா, என் ஜீவனை பார்க்கலும் உங்க கிருபை பெரியது, ஆண்டவருடைய கிருபை பெரியது. இங்கே பவுல் சொல்லுகிறார், என் உயிரை விட என் தேவன் என்னை நம்பி கொடுத்த பொறுப்பு பெரியது என்று சொல்லுகிறார். நாம் எதை பெரியதாக எண்ணுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டியதை மாத்திரம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? இல்லை, ஆண்டவர் என்னை நம்பி என்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு, கிருபையின் சுவிசேஷம், ஆண்டவரை பற்றிய பொறுப்புல அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம செய்யும் போது கிருபை பெருகும், நமக்குள்ள ஒரு கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். நான் பெற்றது மனுஷங்கிட்ட இல்லை, உலகத்துக்கிட்ட இல்லை, கர்த்தராகிய இயேசு கிட்ட. இந்த கால வேளையில் நாம எப்படி ஊழியத்தை, நாமளே ஒரு ஊழியத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறோமா? இல்லை, ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, அவர் எனக்கு அளித்தது, நான் அதை நிறைவேற்றி முடிப்பேன் என்கிற நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கையிலே நமக்கு வருகிற பாடுகள், அந்த நம்பிக்கையிலே நமக்கு வருகிற எதிர்ப்புகள், அந்த நம்பிக்கையிலே நமக்கு வருகிற கண்ணீர்கள், துக்கங்கள், இவைகளிலே பின்வாங்காதபடி சந்தோஷத்தோடு அவர் சொல்கிறார், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இவ்வளவு கண்ணீர்கள் இருக்கிறது, இவ்வளவு நெருக்கங்கள் இருக்கிறது, ஆனால் அவர் சொல்லுகிறார், சந்தோஷத்தோடு முடிக்க வேண்டும். என் தேவன் கொடுத்த திட்டத்தை நான் சந்தோஷமாய்
முடிக்க வேண்டும். அவருக்காக என் ஜீவனை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். நம்பிக்கையோடு நாமும் கூட ஆண்டவருக்காக இந்த கால வேளையிலே நம்பிக்கையோடு ஓடுவோம். அந்த நம்பிக்கைக்கு பலன் உண்டு, அந்த நம்பிக்கைக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, அந்த நம்பிக்கைக்கு ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கலங்காதிருங்கள். ஆண்டவர் கொடுத்ததை மாத்திரம் நம் பாதியிலே நிறுத்திவிடக்கூடாது. நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவருக்காக ஓடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்மிடத்தில் பெற்றதை உம்மிடத்தில் நிறைவேற்றினவர்களாய் நாங்கள் நிற்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.